வெல்கம் டு மிச்சி செய். இனி நம்ம வீடியோவில் என்ன கண்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்மேனியா பற்றி பார்க்க போகிறோம். ஆர்மேனியா இந்த கண்ட்ரி எங்கே இருக்குன்னா வெஸ்டர்ன் ஏஷியாவில் இருக்குது. முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த நாட்டை பற்றின சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம். இந்த நாட்டோட கொடி பார்த்திங்கன்னா மேலே வந்து ரெட் கலர் இருக்குது. அந்த ரெட் கலர் வந்து இந்த நாட்டோட போர் வீரர்களோட ரத்தத்தையும் இந்த நாட்டோட பாதுகாப்பையும் வந்து அந்த ரெட் கலர் வந்து குறிக்குதா. அதுக்கீழே பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் இருக்கும். ப்ளூ கலர் வந்து இந்த நாட்டில் உள்ள நிலங்களையும் இந்த நாட்டோட இயற்கை வளங்களையும் வந்து அந்த ப்ளூ கலர் குறிக்குதா. அது கீழே பார்த்தீங்கன்னா எல்லோயிஷ் ஆரஞ்சு கலர் இருக்கும். ஸோ அந்த எல்லோயிஷ் ஆரஞ்சு கலர் வந்து இந்த நாட்டு மக்களோட தைரியத்தையும் இந்த நாட்டு மக்களோட வேலையும் வந்து குறிக்குதா. ஸோ இப்போ நம்ம இந்த கண்ட்ரி பற்றினா சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல் விஷயம்னா இந்த கண்ட்ரியோட மொத்த நிலப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா வெறுமனே 29,741 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். நிலப்பரப்பு படி உலகளவில் பார்த்தீங்கன்னா 138வது இடத்துல தான் இந்த கண்ட்ரி இருக்குது. ஸோ இந்த நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா சுமார் 9.3% வந்து ஃபாரஸ்ட் காடுகள் இருக்குது. இந்த காடுகளில் பார்த்தீங்கன்னா சுமார் 440 வகையான ஸ்பீசிஸ் உயிரினங்கள் இருக்குது. இந்த கண்ட்ரியோட நேஷனல் அனிமலாக பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்குது. அதுமாதிரி இந்த கண்ட்ரியோட நேஷனல் பேடாக வந்து கோல்டன் ஈகிள் இருக்குது. ஸோ இந்த கோல்டன் ஈகிள் தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட நேஷனல் சிம்பிள் தேசிய அடையாளமாகவும் இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரி. எந்த நாட்டில் வந்து கடல் இல்லையோ அந்த கண்ட்ரி வந்து லேண்ட் லாக்டு கண்ட்ரிமாங்க. உலகம் பூரா சுமார் 44 கண்ட்ரி இருக்கு. ஸோ அந்த 44 கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரியாக தான் வந்து இந்த ஆர்மேனியா இருக்குது. ஆனாலும் இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான ஏரிகளும் 16 வகையான மிகப்பெரிய ஆறுகள் வந்து இந்த கண்ட்ரியில் இருக்குதா. இதனால் இந்த கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா த அராஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவர் வந்து இந்த கண்ட்ரியில் ஓடுது. இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1072 கிலோமீட்டர் நீளமாமா. ஸோ இந்த ரிவர் வந்து இந்த கண்ட்ரி மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரி சுற்றி உள்ள 4 நாடுகளை வந்து இந்த அராஸுங்கிற ரிவர் வந்து ஓடுதாமா. இந்த கண்ட்ரி இருக்கக்கூடிய ரீஜன் பார்த்தீங்கன்னா காஸ்காஸ் அப்படிங்கிற ஒரு ரீஜன். ஸோ அந்த காஸ்காஸ் ரீஜன்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவர்னு சொல்லி இந்த அராஸ் அப்படிங்கிற இந்த ரிவர் சொல்கிறாங்க. இதனால இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தண்ணி பஞ்சம் அப்படிங்கிறது சுத்தமாக வந்து கிடையாதா. ஸோ தண்ணி வந்து அதிக அளவில் வந்து இந்த கண்ட்ரியில் இருக்குதாமா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட மொத்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் மொத்தமாகவே வெறுமனா 29,53,000 மக்கள் தான் இந்த கண்ட்ரியில் மொத்தமாகவே இருக்காங்க. இந்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா சுமார் 97% மக்கள் வந்து கிறிஸ்டின் மதம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது போக மைனாரிட்டி வந்து அதர் ரிலிஜன் இருக்காங்க. அப்புறம் இந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி பூரா சுமார் 10 லாங்குவேஜ் பேசுகிறாங்க. இந்த 10 லாங்குவேஜில் இந்த கண்ட்ரியோட பாரம்பரிய மொழியான ஆர்மேனியன் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் தான் இந்த கண்ட்ரியோட அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரி தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலே ஃபஸ்ட்டு கிறிஸ்டியன் கண்ட்ரின்னு சொல்லி இந்த ஆர்மேனியா கண்ட்ரி சொல்கிறாங்க. இந்த கண்ட்ரியில் 301 ஏடியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ரிலீஜனை வந்து இந்த கண்ட்ரியோட அஃபிஷியல் ரிலீஜனை வந்து கொண்டு வந்தாங்களா. ஸோ கிறிஸ்டியானிட்டி வந்து இந்த கண்ட்ரியில் உலகத்தில் முதல்ல வந்ததுக்கப்புறம் தான் பிற்காலத்தில் உலகம் பூரா இந்த கிறிஸ்டின் மதம் வந்து பரவுச்சாமா. அதுக்கு ஆதாரமாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 4000க்கும் அதிகமான பழமையான சர்ச்சஸ் வந்து இந்த கண்ட்ரியில் இருக்குதா. இதனால இந்த கண்ட்ரி வந்து லேண்ட் ஆஃப் சர்ச்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இட்ஸ்மியா டிசின் அப்படிங்கிற ஒரு கேத்தட்ரல் சர்ச், உலகத்திலே பழமையான ஒரு கேத்தட்ரல் சர்ச் வந்து இந்த கண்ட்ரியில் இருக்குது. ஸோ இந்த இட்ஸ்மியா டிசின் கேத்தட்ரல் சர்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4th செஞ்சுரி ஆரம்பத்தில் வந்து கட்டியிருக்காங்களா. இந்த கண்ட்ரியோட பழமையான பாரம்பரியமான கட்டிடக்கலைக்கு ஒரு முக்கிய உதாரணமாக வந்து இந்த இட்ஸ்மியான் கேத்தட்ரல் சர்ச் வந்து சொல்றாங்க. இதனால் இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட ஒரு பாரம்பரியமான ஒரு இடம் சொல்லி அங்கீகாரமும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மதம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாடுன்னு சொல்லி இந்த ஆர்மேனியா நாடு இருக்குது. அப்புறம் முதலாம் உலக போர் காலகட்டத்தில் இந்த கண்ட்ரி வந்து ஓட்டமான் எம்பையரோட கண்ட்ரோலில் இருந்தது. ஓட்டமான் எம்பையருங்கிறது முஸ்லீம் சாம்ராஜ்யத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு சாம்ராஜ்யம் வந்து இந்த ஓட்டமான் எம்பையர் வந்து சொல்லுவாங்க. 1915 பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் உள்ள நிறைய மக்கள் வந்து ஓட்டமான் எம்பையர் சேர்ந்தவங்க வந்து முஸ்லீம் மதமாக மாற்ற வந்து முயற்சி பண்ணாங்களா. அப்படி முஸ்லீம் மதம் மாறுறதுக்கு மறுத்த மக்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை வந்து பண்ணாங்களா. உலகத்தில் நடந்த ஒரு மோசமான இனப்படுகொலையில் ஒரு முக்கியமான ஒரு இனப்படுகொலையை வந்து இந்த ஆர்மேனியன் ஜினோசைடை வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த சம்பவம் வந்து இந்த கண்ட்ரியில் நடந்த மறக்க முடியாத ஒரு மோசமான ஒரு சம்பவமாக இருக்குது. அதுக்கப்புறம் 1922 1991 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியனோட கண்ட்ரோலில் வந்து இந்த கண்ட்ரி வந்து போச்சு. சோவியத் யூனியனுக்குள்ள பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 15 நாடுகள் இருந்தது. அந்த 15 நாடுகள் ஒரு நாடாக தான் வந்து இந்த ஆர்மேனியா இருந்தது. ஸோ சோவியத் யூனியனோட கண்ட்ரோலில் இந்த கண்ட்ரி டைட்டில் பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போரில் மட்டும் சுமார் 3 லட்சம் மக்கள் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து இறந்து போனாங்களா. அதுக்கப்புறம் சோவியத் யூனியன் இந்த கண்ட்ரி பிரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிக்கும் அசர்பைஜான், இந்த நாட்டோட பக்கத்து நாடான அசர்பைஜானுக்கு இடையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர் இருந்ததா. இந்த போர் வந்து இப்போ வரைக்கும் இந்த கண்ட்ரியில் நடக்கிறதா சொல்கிறாங்க. இந்த போரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து இறந்து போனாங்களா. இந்த மாதிரி வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்த போரில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இறந்து போனாங்க. அதில் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் அதிக அளவில் இறந்து போனாங்களா. இதனால இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 100 பெண்களுக்கு 88 ஆண்கள் இருக்காங்களா. அதாவது ஆண்கள் நிறைய பேர் போரில் இறந்து போனதுனால
பெண்களோட ஆண்கள் வந்து இந்த கண்ட்ரி வந்து கம்மியாக தான் இருக்கிறாங்களா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டியாக பார்த்தீங்கன்னா எரிவன் அப்படிங்கிற சிட்டி வந்து இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டியாக இருக்குது. ஸோ இந்த சிட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியிலே மிகப்பெரிய சிட்டியாகவும் இருக்குது. இந்த சிட்டியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2800 வருஷம் பழமையான சிட்டின்னு சொல்லி இந்த சிட்டியை வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டியில் உள்ள நிறைய பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிங்க் கலரில் இருக்குமா. அந்த காலகட்டத்தில் வந்து பிங்க் கலர் பிரிக்ஸ், பிங்க் கலர் செங்கல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணதுனால இந்த சிட்டி அப்புறம் நிறைய பிங்க் கலர் பில்டிங் இருக்குமா. இதனால இந்த சிட்டியை வந்து பிங்க் சிட்டி அப்படிங்கிறாங்க. இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா அராக் அப்படிங்கிற ஒரு பிராந்தி கம்பெனி இருக்குது. இந்த பிராந்தி கம்பெனி பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற ஒரு பிராந்தி கம்பெனின்னு சொல்லி இந்த அராக்கிற பிராந்தி கம்பெனி சொல்றாங்க. இந்த பிராந்தி வந்து உலகத்திலே ஒரு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஒரு பிராந்தியாகவும் வந்து இந்த அராக்கிற பிராந்தி இருக்குதா. இந்த பிராந்தி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 70 வருஷ பழமையான பிராந்தியை வந்து லண்டனுக்கு வந்து சேல்ஸ் பண்ணாங்களா. எவ்வளோ ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா சுமார் $1,20,000 வந்து சேல்ஸ் பண்ணாங்களா. அதாவது கிட்டத்தட்ட நம்ம இந்திய ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 89,02,000 சம்திங் அந்த ரேட் வரும். அவ்வளோ ரூபாய்க்கு வந்து அந்த பிராந்தி வந்து சேல்ஸ் பண்ணாங்களா. உலகத்திலே ஒரு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான பிராந்தின்னு சொல்லி இந்த அராக்கிற பிராந்தி வந்து சொல்றாங்க. அப்புறம் இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரியல் மியூசியம் இருக்குது. இந்த நாட்டில் நடந்த இனப்படுகொலைக்கு ஞாபகார்த்தமாக வந்து ஜினோசைட் மெமரியல் மியூசியம் சொல்லி ஒரு இடம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து இந்த சிட்டியில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டியை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஹிஸ்டாரிக்கலான பிளேசஸ் இருக்குதா. நிறைய பாரம்பரியமான பழமையான நினைவுச்சியங்கள் வந்து இந்த சிட்டி பூரா இருக்குதாமா. இந்த இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் மத்தியில் ஒரு பிரபலமான ஒரு இடமா இருக்குது. இதனால இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் வந்து இந்த கண்ட்ரியில் நிறைய இருக்கிறதுனால இந்த கண்ட்ரியில் மட்டும் வருஷத்துக்கு ஆவரேஜாக சுமார் 19 லட்சம் டூரிஸ்ட் வந்து இந்த கண்ட்ரியை மட்டுமே விசிட் பண்ணுறாங்களா. இந்த கண்ட்ரியோட டோட்டல் ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா சுமார் 14% ஜிடிபி வந்து டூரிசம் மூலமாகவே இந்த கண்ட்ரிக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குதா. ஸோ டூரிசம் போக பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட மேஜர் எக்ஸ்போர்ட்டாக வந்து டைமண்ட்ஸ் இருக்குதா. டைமண்ட்ஸும் அது போக நிறைய விதமான மெட்டல்ஸும் வந்து இந்த கண்ட்ரியோட மேஜர் எக்ஸ்போர்ட்டாக இருக்குதா. இந்த கண்ட்ரியில் உள்ள சிட்டிசன் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆவரேஜாக சுமார் $4,400 வந்து வருஷத்துக்கு வந்து சம்பாதிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட கரன்சியாக பார்த்தீங்கன்னா ஆர்மேனியன் டிராம்ங்கிறது இந்த கண்ட்ரியோட கரன்சியாக இருக்குது. ஒரு ஆர்மேனியன் டிராம்ங்கிறது நம்ம இந்திய ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சுமார் 0.16 பைசா வருதா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட கேம் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட நேஷனல் கேமாகவும் ரொம்பவே பாப்புலரான கேமாகவும் வந்து செஸ் இருக்கு. செஸ்ஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாடுன்னு சொல்லி இந்த ஆர்மேனியா சொல்றாங்க. இந்த கண்ட்ரியில் உள்ள அத்தனை ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியா வந்து அந்த ஸ்டூடெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து கம்பல்சரியா வந்து செஸ் வந்து படிக்கணுமாமா. செஸ் விளையாடுறதுக்கு வந்து சின்ன வயசுல இந்த கண்ட்ரியில் உள்ள அத்தனை பசங்களையும் வந்து ட்ரெயின் பண்ணிடுறாங்களா. இதனால சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கண்ட்ரியில் வந்து ரொம்பவே புத்திசாலித்தனமா இருக்கிறாங்களா. அது மட்டும் இல்லாம உலகத்திலே அதிக அளவில் செஸ் பிளேயர் இருக்கக்கூடிய நாடுகள் ஒரு நாடுன்னு சொல்லி இந்த ஆர்மேனியா வந்து சொல்றாங்க. அப்புறம் அது செஸ் போக பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் உள்ள ஒரு பிரபலமான ஒரு கேமா வந்து ஃபுட்பால் இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட ஃபெஸ்டிவல் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிலே பிரபலமான ஒரு ஃபெஸ்டிவலாக வந்து ஜூலை மாசத்தில் கொண்டாடக்கூடிய வார்டவர் அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபெஸ்டிவல் இருக்குது. இந்த கண்ட்ரியில் வந்து கிறிஸ்டின் மதம் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வஹாங்கன் அப்படிங்கிற ஒரு கடவுளை வந்து இந்த கண்ட்ரியில் வந்து கும்பிட்டுருக்காங்களா. ஸோ அந்த வஹாங்கன் அப்படிங்கிற அந்த கடவுளுக்கு மரியாதை செலுத்துற விதமாக பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடப்படுறதா சொல்கிறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் மட்டும் இல்லாமல் ரோஸ் வாட்டர் இந்த 2 வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாட்டர் ஃபைட் மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்பவே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் சொல்லி இந்த வர்டவர் ஃபெஸ்டிவல் வந்து சொல்கிறாங்க. இதுபோக பார்த்தீங்கன்னா எரிவன் கலர் சொல்லி நம்ம ஊர்ல எப்படி ஹோலி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய கலர் பவுடர்லாம் போட்டு ஒரு ரன்னிங் ரேஸ் பண்றாங்க. ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. இந்த எரிவன் கலர் அண்ட் ஃபெஸ்டிவல் பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட ஒரு மோஸ்ட் கலர்ஃபுல்லான ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷா பாத்தீங்கன்னா ஹரிசா அப்படிங்கிற டிஷ் வந்து இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷா இருக்கு. இந்த டிஷ்ல ஆக்சுவலா என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஆட்டுக்கறியோட கோதுமை பட்டர் அதோட பல வகையான இன்கிரீடியன்ட்லாம் போட்டு ஒரு வகையான டிஷ் மாதிரி பண்றாங்க. ஸோ இந்த டிஷ்ஷா பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட ஒரு பாரம்பரியமான ஒரு சாப்பாடா இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியில் பாத்தீங்கன்னா மட் நெக்ஷா அப்படிங்கிற ஒரு வகையான பிரெட் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ கோதுமையிலேருந்து இந்த பிரெட் வந்து தயாரிக்கிறதா சொல்றாங்க. ஸோ இந்த பிரெட் வந்து இந்த கண்ட்ரியில் மட்டும் தான் தயாரிக்கிறாங்களாமா. இந்த பிரெட் வந்து இந்த கண்ட்ரியோட ஒரு பாரம்பரியமான ஒரு சாப்பாடா இருக்குது. இந்த பிரெட் வந்து இந்த கண்ட்ரியில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் தயார் பண்ணக்கூடிய பிரெட் வந்து வெளிநாட்டிலையும் வந்து ரொம்பவே பிரபலமாக இருக்குதா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் ட்ரிங்காக பார்த்தீங்கன்னா ஓகி அப்படிங்கிற ஒரு வகையான ஆல்கஹால் ட்ரிங்க் தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட நேஷனல் ட்ரிங்காக இருக்குது. ஸோ இந்த ட்ரிங்க்ல ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ல இருந்தும் பெரிஸ்ல இருந்தும் தயார் பண்ணக்கூடிய ஒரு வகையான ஒரு ஓட்கா மாதிரியான ஒரு ட்ரிங்க்ங்கிறாங்க. ஸோ இந்த ஓக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட ஒரு பாரம்பரியமான ஒரு ட்ரிங்காகவும் ரொம்பவே பிரபலமான ஒரு ட்ரிங்காகவும் இருக்குதா. ஸோ இப்போ சொன்னது எல்லாமே இந்த கண்ட்ரி பற்றின சில ஃபேக்ட்ஸ் தான். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்ட்ரி பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.